ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த நெட் கிளாத் ப்ளவுஸோட ஃபினிஷிங் கம்ப்ளீட் பண்ணுற வீடியோ தான் இந்த வீடியோ. இதில் ஆல்ரெடி நான் கீழே மடிக்கி அடித்து வீப்பட்டி வச்சு கொக்கி வச்சு எல்லா வேலையும் முடித்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு நாம் 90s பஃப் கிளாத் பஃப்பு 90s பஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பஃப் வச்சுருக்கேன். இதை வச்சு இதை நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த கையில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த 90s பஃப்க்கு பஃப்பெல்லாம் வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதனோட வீடியோ வேணும்னா நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். கை மட்டும் ஸ்டிச் பண்ணுற கட் பண்ணுற வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு போடுறேன். ஆல்ரெடி இது கட் பண்ணுற வீடியோ வந்துட்டு ஃபேன்சி நெட் கிளாத் கட்டிங் வீடியோன்ட்டு நம்மளோட சேனலில் இருக்கும். நீங்கள் பாருங்கள் இது எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு. நான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது கையை வச்சு நான் ஜாயின் பண்ணிட்டு வரேன். கை சொன்ன மாதிரி எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ரொம்ப இழுத்து பிடிக்காமையும். இந்த நெட் கிளாத்துன்றதுனால அப்படியே சுருண்டு நிற்கும். நம்ம தான் அதை கரெக்ட் பண்ணி கொண்டுட்டு வரணும். அது எல்லாம் பண்ணிக்கோங்க. அப்படியே பண்ணியே கொண்டுட்டு வாங்க. இது பின்னாடி இதில் வந்து நம்ம வி மாடல் வச்சுருக்கோம். உங்களுக்கு வேறு மாடல் ஏதாவது ஓவல் சைஸில் ரவுண்ட் நெக்கில் ரவுண்டாக இருக்கிற மாதிரி இல்லை டைமண்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி என்ன டிசைன் வேணும்னாலும் நம்ம பின்னாடி இதில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். கைக்கு நான் இன்னொரு தையல் போடுறேன். அடுத்து இந்த கையை தைக்கிறோம். ஆல்ரெடி கையில் வந்து நான் முன் கையெல்லாம் குடஞ்சி எடுத்து அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா வேலைகளையும் முடிச்சு தான் வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி அந்த முன் கையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நடுவில் வச்சு கரெக்டாக கொண்டுட்டு வாங்க இங்கே இருக்கிற வரைக்கும். அப்போ தான் அளவுகள் கரெக்டாக வரும். சென்டரில் வச்சு பஃப்பை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. சாதாரணமாக நம்ம ஒரு ஒயிட் ப்ளவுஸ் போட்டோன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலில் இந்த மாதிரி ட்ரெண்டியான மாடலில் நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோன்னா பக்காவாக இருக்கும். இது எல்லாருமே போடக்கூடிய ஒரு டிசைன் தான். கை ரெண்டும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை மூட்ட போகிறோம். ஓகேங்களா? மூட்டுறதுக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே எல்லாம் அவங்களோட அளவில் மார்க் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் மூட்டுறேன். ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாத்துக்குமே வரத்தான் செய்யும், வராமையெல்லாம் இருக்காது. இப்படி ரெண்டு சைடும் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது கை இருக்கிற இடத்துல வந்து கரெக்டான அளவில் கை வந்து கரெக்டான ஜாயின் இருக்கிற இடத்துல வந்து உட்காரும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் ரெண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைச்சிருக்கேன். அதை நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி மிஸ்டேக் வந்தால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தாராளமாக. இப்போது நம்ம இதை வந்து மூட்டலாம். இந்த ப்ளவுஸை நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் அப்புறம் ஓவர்லாக் பண்ணிக்குவேன். தவறாமல் எல்லோரும் ஓவர்லாக் பண்ணிவிடுங்க. கை சுற்றளவு இவங்களுக்கு 4.5 இன்ச்சு. கொஞ்சம் ஒல்லியான பொண்ணு தான் இவங்க.
அதனால் 4.5 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக இல்லை நாம் இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பக்கம் இடுப்பு பகுதியையும் நாம் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் நெக்லாட் அப்படிங்கிறதுனால இழுத்துட்டு வர செய்யும் அப்படின்னு நான் துணியை கொஞ்சம் ஜாயிண்ட் அது எக்ஸ்ட்ராவாகவே விட்டு இது கட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால தான் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இதில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இது நான் இன்னொரு தையலெல்லாம் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அடுத்தது நான் கழுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கழுத்துக்கு வந்துட்டு நம்ம சாதாரணமாக ப்ளவுஸுகளுக்கு எல்லாத்துக்கும் வைக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணுறது மட்டும் காமிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதனோட ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இதுக்கு வந்துட்டு பைப்பிங்கோ வேறு ஏதாவதோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் நெட் கிளாத்துன்றதுனால அவ்வளவு கரெக்டாக இருக்காது. பைப்பிங் வந்து கரெக்டாக உட்காரவும் உட்காராது. அதனால் நீங்கள் ஒரு துணியை கொடுத்து நீங்கள் மடக்கி கொடுத்துட்டு வந்து நம்ம கழுத்துக்கு கரெக்டாக எப்போவுமே கிராஸ் பீஸ் கொடுத்து தைப்போம் இல்லைங்களா, அந்த மாடல் தான். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும். அதையே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா பைப்பிங் கொடுக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். இந்த டிசைனுக்கு பைப்பிங் கரெக்டாக செட் ஆகாது. இந்த பிசுறையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போவே, அப்புறமா தெரியாது. கைக்கு கை எடுத்துட்டிங்கன்னா தான் நம்ம இந்த இடத்துல பிசுறு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். விட்டுட்டிங்கன்னா மறந்துடுவோம். அது நூலாக அசிங்கமாக இருக்கும் ப்ளவுஸில். இப்போ பாருங்கள், இது நம்ம எப்பவும் ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா, 4 இன்ச்சு மடக்கி கொடுத்து ஃபினிஷ் பண்ணுவோம். இதில் நான் இன்னொரு தையல் அடிக்க வேண்டிய வேலைகள் அந்த வேலைகளெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்புறமா நான் மறுபடியும் பார்த்துக்கிறேன். இப்போ வீடியோவில் நீங்கள் இதை மட்டும் பாருங்கள். இது வந்து 90s பஃப்னு சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் பாருங்கள். கரெக்டாக இந்த இடம் மட்டும் கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த இடத்துல எல்லாம் அப்படியே நீட்டாக ஃபிட்டடாக வரும். இதுதான் 90s பஃப்பு. இந்த மாதிரி மாடல் யாருக்காவது வேணும்னாலும் நீங்கள் சொல்லலாம். இது இந்த ப்ளவுஸ்னோட ஃபினிஷிங் லுக்கு. இருங்க, நான் இதை வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பிளாக் துணியை விரித்து போட்டு அது மேலே வைக்கிறேன். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒயிட் கலர் இதில் வைக்கவும் தெரியலை. இப்போது இதனோட ஃபைனல் லுக்கு, ப்ளவுஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படிங்கிறத, இதுதான் இந்த ப்ளவுஸ்னோட ஃபைனல் லுக்கு. நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் அளவு மட்டும் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணிவிடுவோம். ப்ளவுஸ் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா இந்த மாடல்? பின்னாடி போட் நெக், சரிங்களா? இதெல்லாம் நல்லா அயன் பண்ணி ஒரு தடவை அயன் பண்ணோன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த வீக்கு பதிலாக நம்ம வேறு எந்த மாதிரி கூட ரவுண்டே வேணும்னாலும் ரவுண்டு வச்சுக்கலாம். இப்படி ஸ்டார் மாதிரி வேணும்னாலும் அந்த மாதிரியும் வைக்கலாம்.
எந்த மாதிரி வேணும்னாலும் இதை நம்ம வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். இது அவங்கவுங்களோட சாய்ஸ் தான். இதை போடும்போது எந்த சாரீ கட்டினீங்கனாலும் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் எல்லோரும் பாருங்கள். நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.